ஆனால் ஆடு வளர்ப்பில் பிபிஆர் இன்ஜெக்ஷன் வந்து ஆட்டுக்கு வந்து உயிர் காக்கும் ரகசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? நீங்கள் வந்து ஆடு வளர்ப்பவங்களா? ஒரு நாள் காலை எழுந்தால் உங்கள் ஆடு வந்து சோர்ந்து கிடக்குது, சாப்பிட மாட்டேங்குது, வாயில் வந்து நீர் வடியுது. அதுக்கப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு வைரஸ் உங்கள் ஆடு அதாவது உங்கள் முழு ஆடு பண்ணையும் அழித்து விடும். அதுதான் பிபிஆர் நோய். ஆனால் ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் போட்டால் இந்த பேராபத்தை வந்து முழுக்க தவிர்த்திடலாம். இந்த வீடியோவில் பிபிஆர்னால் என்ன, எப்படி பரவும், இன்ஜெக்ஷன் எப்போது வந்து போடணும், தவறான நம்பிக்கைகள் என்ன, 100% பாதுகாப்பை எப்படி பெறுவது அப்படிங்கிற எல்லாத்தையும் தெளிவாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து புதுசாக ஆடு வளர்க்கவங்க இந்த நோய் என்னன்னே தெரியாமல் இருக்காங்க. அவங்களுக்காக ஏற்கனவே தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த வீடியோ. சில விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், சில விஷயங்கள் யாருக்கும் தெரியாமல் கூட இருக்கலாம். இப்போ பிபிஆர் அப்படின்னா என்ன? அதாவது பிபிஆர்னால் பேஸ்டேஸ் பெட்டிடைஸ் ரூமினன்ஸ் என்பது ஒரு மிக ஆபத்தான வைரஸ் நோயின்னு கூட சொல்லலாம். இது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆடுகளுக்கும் செம்பறி ஆடுகளுக்கும் தாக்கும். 90% வரை மரணம் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்குது. மிக வேகமாகவும் பரவும். இதனோட அறிகுறிகள் என்ன தெரியுமா? அதிகமான காய்ச்சல் இருக்கும், மூக்கில் வந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும், வாயில் பார்த்திங்கன்னா புண்ணு வந்து இருக்கும், தண்ணி அதாவது இந்த கழிசல் வந்து ஏற்படும் பார்த்திங்களா, அது வந்து தண்ணி மாதிரி போய்கிட்டு இருக்கும், சாப்பிடாம இருக்கும். ஒரு ஆடுக்கு வந்தால் 2-3 நாளில் முழு கூட்டத்துக்கும் பரவிடும். ஃபஸ்ட்டு பிபிஆர் எப்படி பரவும்? இப்போ பாதிக்கப்பட்ட ஆளுகளோட அந்த மூக்கு வடியும் பார்த்திங்களா, அது அந்த தும்மல், இந்த மலம், இவை மூலமாக வேகமாக பரவும். அதாவது இது வந்து ஒரு தொற்று நோய் கூட சொல்லலாம். காற்று மூலமாக பரவக்கூடிய ஒரு நோய். ஒரே இடத்துல கூடி வளர்ப்பது அதிக ஆபத்து. இதுக்கு முக்கிய காரணங்கள் என்ன தெரியுமா? புதிய ஆடுகளை வந்து நம்ம தனியாக வைக்காமல் அதோட சேர்த்து வைப்போம்ல, அந்த ஆட்டுக்கு இருந்தாலும் நம்ம ஆட்டுக்கு பரவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து தடுப்பூசி போடாதது, அடுத்து சுத்தமின்மை, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். பிபிஆர் இன்ஜெக்ஷன் வந்து அவசியமா? சில நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க வந்து ஃபோன் பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து ஆட்டுக்கு வந்து இப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு வந்து சொன்னாங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி பிபிஆர் இன்ஜெக்ஷன்லாம் போட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவங்க வந்து போடலை அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களுக்கு வந்து இது வரைக்கும் போட்டதில்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அதோட அவசியம் என்ன, எதுக்கு போடுறோம் அப்படின்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஆட்டுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக ஆரம்பிச்சு. அதில் வந்து தொடர்ந்து அவங்க எல்லா ஆட்டுகளுக்கும் போட ஆரம்பித்தாங்க. இது வந்து நான் சும்மா கதை சொல்கிறேன்னு நினைக்கிறேங்க, இது உண்மையாகவே நடந்த ஒரு விஷயந்தான். ஒரு கேள்வி, பிபிஆர் மருந்து இருக்கா? இல்லை. ஒரே பாதுகாப்பு, தடுப்பூசி மட்டும். அதாவது இன்ஜெக்ஷன் போட்டால் 3 வருஷம் வரைக்கும் பாதுகாப்பு. அதாவது கூட்டத்தை முழுக்கும் காப்பாற்றலாம், நஷ்டம் வந்து தவிர்க்கலாம். ஒரு இன்ஜெக்ஷன் போடாமல் சேமிக்கிறேன்னா ஆயிரக்கணக்கான ரூபாயை வந்து இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போது பிபிஆர் இன்ஜெக்ஷன் வந்து போடணும், இது எல்லாருக்குமே இந்த டவுட் இருக்கும். எல்லாருமே இப்போ கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. குட்டி ஆடுகள் 3 மாதம் ஆன பிறகு போடணும். பெரிய ஆடுகளுக்கு பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக போகணும். சிறந்த காலம் என்ன தெரியுமா? இந்த தடுப்பூசி போடுறதுக்கு மழைக்காலம் தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டுறணும். இதில் செஞ்சால் உங்களுக்கு ஆடுகள் வந்து ஆரோக்கியமாக எந்த வித பாதிப்பும் இல்லாமல் இருக்கும். இன்ஜெக்ஷன் போட்ட பிறகு என்ன செய்யணும்னா 7லேருந்து 10 நாட்கள் வந்து அதை நல்லா கவனிக்கணும். குளிர், மழை இதை வந்து தவிர்க்கணும். அதனால தான் மழை காலத்துக்கு முன்னாடி உங்களை வந்து நாங்கள் போட சொல்கிறோம். இப்போ சில தவறான நம்பிக்கைகள், இந்த மூட நம்பிக்கைகள்லாம் வந்து சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி வந்து என்னென்னலாம் இருக்குது தெரியுமா? நம்ம ஊர்லலாம் இந்த நோய் வராது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தவறு. நல்ல உணவு கொடுத்தா போதும், வைரஸ் நோய்க்கு இது வந்து உதவாது கண்டிப்பாக. ஏன்னா நம்மளும் தான் சாப்பிட்றோம், நம்மளும் தான் வந்து ஆரோக்கியமாக இருக்கோம். திடீர்னு காய்ச்சல் வருது, திடீர்னு வந்து சளி பிடிச்சிக்குது, எப்போ வருது எப்போ போகுதுன்னு நம்மளுக்கு தெரியுமா? அதெல்லாம் வந்து சொல்லவே முடியாதுங்க. இன்றைக்கி நான் ஆரோக்கியமாக இருக்கேன், நாளைக்கு எனக்கு வந்து காய்ச்சல் வருது அப்படின்றபோது இதெல்லாம் வந்து நம்ம உணவு சாப்பிட்டா தான் சரியாகும் அப்படிலாம் கிடையாது. ஒரு ஆடுக்கு மட்டும் போட்டால் போதுமா? இல்லை, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. எல்லா ஆடுகளுக்கும் கண்டிப்பாக போட்டே ஆகணும். இப்போ ஒரு பாதுகாப்பு ரகசியம் என்னென்னா, எல்லா ஆடுகளுக்கும் வந்து தடுப்பூசி போடணும்.
புதிய ஆடுகளை வந்து 10 நாள் வரைக்கும் தனியாக வந்து வச்சுருந்து அதுக்கப்புறம் அதுக்கு ஊசி போட்டிருக்காங்களா இல்லையான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஆடுகளோட சேர்த்து வைக்கணும். பண்ணை வந்து சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி கால்நடை மருத்துவரோட ஆலோசனைப்படி கேட்கணும். மாதம் ஒரு முறை பார்த்திங்கன்னா செக்கப் பண்ணணும். ஆடுகள் வந்து நல்லா இருக்கா, எப்படி இருக்குது, இதுக்கு ஏதாவது நோய் இருக்கா அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையுமே கவனிக்கணும். இந்த 4 விஷயங்கள் பண்ணினீங்கன்னா பிபிஆர் உங்கள் பண்ணைக்கு வரவே முடியாது. ஒரு சின்ன இன்ஜெக்ஷன் தான், ஆனால் அது ஆடுகளோட ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு பெரிய நஷ்டத்துலேருந்து நம்மளை வந்து பாதுகாக்கும். ஆடு வளர்ப்பில் லாபம் பார்க்கணுன்னா தடுப்பூசி தான் முதலீடு. இந்த வீடியோ உங்களுக்கு உதவியாக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லோரும் பாருங்கள். ஏன்னா எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும். சில தெரியாத விஷயங்கள் கூட நாங்கள் இந்த வீடியோவில் வந்து நாங்கள் சில பேருக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் இருக்கா அப்படி சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கும், சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அதெல்லாம் வந்து போட்ட வீடியோவே போடணும் அப்படி சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. புது விஷயங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் சொல்லாதது கூட உடலை வரலாம். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் எப்போயுமே ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஆடு சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பழைய வீடியோக்களில் எங்கள் நம்பர் இருக்குது, அதுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள், இல்லாட்டினா வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிவிட்டு என்னடா ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ரிப்ளை பண்ணுவோம். ஏன்னா வந்து இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா அவங்க சாப்பிடவே வரல, வீட்டிலே சாப்பிடவே இல்லை. ஆடு ஒருத்தங்களுக்கு அதாவது நம்ம சேனலை பார்த்துட்டு தான் ஒருத்தவங்க வந்தாங்க மதுரையிலேருந்து. அவங்களுக்கு தான் ஆடு பார்க்க போனாங்க. இங்கேருந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப நேரமாக ஆடு பார்த்துட்டு தான் இருந்தாங்க. காலையிலேருந்து இப்போ ஈவினிங் 4 மணிக்கு தான் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்கன்னு கூட வச்சுக்கோங்களேன். அதனால் உங்களுக்கு வந்து நல்ல ஆடு வாங்கி கொடுக்கணுங்கிறது தான் எங்களோட இது. அதனால் நீங்கள் வந்து அதுக்கு எங்கள் வீடியோவை பார்த்து இது அந்த மாதிரி உங்கள் ஆடுகளை வந்து பராமரிச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட ஆசை. ஏன்னா எங்களோட ஆடுகள் மட்டும் இல்லை, எல்லோரோட ஆடுகளும் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த வீடியோக்களே நான் போட ஆரம்பித்தேன். ஏன்னா தெரியாத இந்த புதுசாக பண்ண ஆரம்பிப்பாங்களே சில யூடியூப் சேனல்லாம் பார்த்துட்டு நிறைய அமௌண்ட்டை போட்டு இது பண்ணி பண்ணை ஆரம்பித்து பரம்பரையில் அமைச்சு நிறைய நஷ்டப்பட்டவங்களாம் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கப்படுத்துகிற விதமாக தான் இந்த வீடியோவே நாங்கள் போட ஆரம்பித்தோம். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான், அதுக்காக தான் இந்த வீடியோஸே போட ஆரம்பித்தேன். ஓகேங்க, சரி, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிருந்தாலும் அதே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கிய ரகசியத்தோட சந்திப்போம். ஓகேங்களா? பிபிஆர் இன்ஜெக்ஷன் போடணுன்னா ஆடுகள் வந்து செத்து போகும். 90% ஆடுகள் வந்து அழியும். ஓகேங்களா? அதனால் கண்டிப்பாக எல்லாமே உங்கள் ஆட்டுக்கு பிபிஆர் இன்ஜெக்ஷன் போட்டுருங்க, வருஷத்துக்கு ஒரு தடவை. ஓகே, நாளைக்கு பார்க்கலாம்.